வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஓம் சக்தி சேனல் வாயிலாக ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ஆன சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உங்கள் சிம்ம மனையிலே அமரப் போகிறார். புதன் பகவான் வக்ரம் பெற்று சிம்மமனையிலும் பின்னர் கடகமனைக்கு செல்லுகின்ற அமைப்பு. உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்திருக்க, குரு பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோட இணைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது இந்த மாதம், அதாவது 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்க, சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்க, இந்த மாதம் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் நீசமடைந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் குட் நியூஸ், இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார். அதாவது 12 மாதத்துக்கு அப்புறம் இந்த உங்கள் ராசிநாதன் வலுப்பெறுகிறார். சிம்மம் வலுப்பெற்றாலே தன்னம்பிக்கை வளரும். அப்போது எந்தெந்த விஷயத்தில் உங்களுடைய மனம் ஒரு தடுமாறி கொண்டிருக்கிறதோ, ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தீர்களோ, இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. ரெண்டாவது நல்ல விஷயம், குட் நியூஸ் என்னன்னா, தனஸ்தானத்தை தனக்காரகனான குரு பகவான் பார்க்கிறார். அப்ப என்ன, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஒன்று. உங்க பாக்கெட்ல எப்படியாவது இந்த மாதம் இருந்து கொண்டே இருக்கும், பணம் இருந்து கொண்டே இருக்கும், பொருளாதாரம் ஏற்றம், தனம் நன்றாக இருக்க போது, குடும்பம் நன்றாக இருக்கும், உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்கும், உங்களுடைய வாக்கு பிராப்தம் நன்றாக இருக்கு, கச்சிதமாக பேசக்கூடிய தன்மை, எந்த இடத்துல எதை பேசணுங்கிற தன்மை இந்த மாதம் நல்லாகவே இருக்கும். அப்போ பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய அனைத்து தொழில்கள் மூலமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம். அடுத்த நல்ல செய்தி, ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, சுகஸ்தானத்தை வலுப்பெற போகிறது. அப்போ இதுவரைக்கும் இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து சுகத்தை கெடுத்து கொண்டு தாய் வர்க்கம் ரீதியாக, தாய் ரீதியாக தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப மாறப்போகிறது. அப்போ ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும். ஏதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு சுகஸ்தானம் வலுப்பெறுது. அப்ப சுகஸ்தானம் வலுப்பெறுது, குருவின் பார்வை இருக்கு. அப்ப என்ன, நீங்க ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்கி கொள்ளலாம். இதுவரைக்கும் நான் 2 வீலர் தான் வச்சிருக்கிறேன், இப்போ 4 வீலர் வாங்கக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு உருவாகும். நினைத்த வாகனங்களை வாங்குவதற்கும், ஒரு வீடு கட்டுவதற்கும், வீட்டை புண்ணியர்ஜனம் செய்வதற்கும் உகந்த ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடன். அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் சுப கடனாக கன்வெர்ட் ஆகும், அவ்வளோதான். அப்போ சுப கடன் என்ன, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. அப்போ 6ஆம் இடத்துல என்ன இருக்கு, ஒரு வேலைங்கிறது இருக்கு, நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போகிறது, படிப்புக்குண்டான வேலை கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு வேலையில் இருக்கிற, நான் படித்த படிப்பு வேற, நான் பார்க்குற வேலை வேற அப்படின்னு இருந்திருந்தீங்களவா, இப்போ அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, உங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட நாட்டம் இருப்பவர்களுக்கு மெடிக்கல் படிப்பதற்கான தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, கடன், சுப கடன். அதாவது ஒரு வீடு வாங்கினா நல்லது தானே, அப்படி ஒரு சுப கடன் தானே. ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா, அந்த யோகம் இருக்கிறது உங்களுக்கு வெளிநாடு. ஏன்னா 8ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அப்போ 8ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களை உங்கள் ஊரை விட்டு, சொந்த ஊரை விட்டு வெளியிலே செல்லக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ என்ன குட் நியூஸ்,
வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல யோகம் இந்த மாதம் இருக்குது. விசா அப்ளை பண்ணி இருந்தவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்காக வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் போகக்கூடிய தன்மை இருக்குது. இல்லை நான் வெளிநாட்டிலேயே போகலை, நான் இங்கே இந்தியாவில் தான் இருக்க போகிறேன்னா எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. அப்போ என்ன, வெளிநாட்டு தன்மை, வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வாணிபங்கள், அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய மொழி பேசுபவர்கள் மூலமாக நண்பர்கள் உருவாக்கி அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த குரு பகவான், குழந்தை காரகனான குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்த அதிபதியோடு இணைந்திருக்கிறார். அப்போ குருவும் செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகம் இருக்கிறது. அப்போ ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி, சுப செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுப விஷயங்கள், சுப காரியங்கள் செய்வதற்கு ஒரு நல்ல தன்மை. சூரியன் வலுப்பெற்றிருக்கிறதுனால அதிகாரம் இருக்கும், அதிகார மாற்றங்கள் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்லவைகள், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது இருக்கும். அப்போ சூரியனுங்கிறது அதிகாரத்தை குறிக்கக்கூடிய தன்மை, தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், இதெல்லாமே நல்லதாக இருக்க போகிறது. சுக்கிரன் நீசமாகிறார் இந்த மாதம். எங்க 2ஆம் இடத்தில் நீசமானாலும் குருவினுடைய பார்வை பெறுகின்ற அந்த சுக்கிரன் உங்களுக்கு சுபத்துவமாக தான் இருக்க போகிறது. அப்ப கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. 2 மாதங்களாக கலைத்துறையில் ஏதாவது ஒரு இதில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு கலைத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொலை தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.